கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். டெத் எக்ஸ்பீரியன்ஸு உண்மைதானா? யாருக்குன்னா டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இங்கே யாருக்குன்னா டெத் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆனால் நான் பாட்டு கேட்டு, நான் செத்து பிழைத்த வேண்டா யமனை பார்த்து சிரித்த வேண்டா, சிக்கிரிக்கா முட்டு போய்க்கிறான் பொழுது யமன் வந்து. இல்லை பாட்டு கேட்டுக்கிறீங்களா? ஏன் செத்து போயிடுச்சு வேணாரு? ஏதோ கவிஞர் பாட்டு கேட்டுக்கிறாரு. டெத் எக்ஸ்பீரியன்ஸு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க செத்துட்டேன். இந்த மம்மி படம் பார்த்துட்டிங்களா? யாரெல்லாம் மம்மி படம் பார்த்தீங்க? சொர்க்கத்துக்கு போகிறதுனா தங்க வண்டியில் இட்டுன்னு போவாங்க, நரகத்துக்கு போகிறதுக்கு தகர வண்டியில் இட்டு போவாங்க. கரெக்டாக கருப்பாக இருக்கும், கருப்பு வண்டியில் வரும். சவப்பெட்டியில் கருப்பில் இருக்கும். வெள்ளை குதிரை வரும், கருப்பு குதிரை வரும். இது வந்தாக்கா எருது வரும், அதில் வந்து எருமாடு வரும். டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்மையா? யாரும் தெரியும், அவங்கவுங்க அனுபவிக்கிறதான். பிறவி இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், நான் சொல்கிறேன். இது உண்மையான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியலன்னா, ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. கொடுக்க முடியும். நானும் அவளும் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன் நான். நானும் அவளும் சந்தோஷமாக. அப்போ ஏன் நம்ம 2 பேர் சந்தோஷமாக இல்லைன்னு ஒருத்தி கேட்டால் நம்மளால் பண்ண முடியும்? நான் இன்னொருத்தியை கூட சந்தோஷமாக இருந்தேன்னு அங்கே ஒன்றுத்திக்கிட்டே சொல்கிறேன், சொல்ல முடியும்? யாரெல்லாம் ஒன்றுத்திக்கிட்டே போய் சொல்லுவீங்க நான் அவளை கூட சந்தோஷமாக இருந்தேன்ட்டு? உங்களில் நான் இன்னொரு பெண்ணை கூட சந்தோஷமாக இருந்தேன் யாருமே சொல்லலையா? சொல்ல மாட்டீங்க? தைரியமாக சொல் நீ மனிதன் தானே. ஒரு பொம்பளை கூட சந்தோஷமா இருந்தா ஒரு பொம்பளை கிட்ட வர முடியாது, சொல்ல முடியாது. ஏன்? ஐயோ சம்மாடி விடுமாவே. ஏன் நீ போய் சந்தோஷமா இருந்த? எப்படி தான் அப்போ டெத் எக்ஸ்பீரியன்ஸு? எனக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு போன ஜென்மத்தில் செத்தது, அதுக்கான தழும்பெல்லாம் இருக்குது, வலிக்குது. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சில பேருக்கு பிறவி ஞாபகம் இருக்குது, சில பேருக்கு பிறவி ஞாபகம் இல்லை. அதனால் என்ன செய்ய முடியாது, அதை பர்ஃபெக்டாக ஆமான்னு சொல்ல முடியாது. ருசியை சொல்ல முடியாது. ருசியாக இருந்ததுன்னு சொல்கிறோம், ஆனால் அது யார் மட்டும்தான் பர்சனலாக ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன பண்ண முடியல மற்றவங்களுக்கு. ஒரு காரத்தை சொல்ல முடியாது, காரமாக இருந்ததுன்னு சொல்லுவோம் நம்ம. அவனத்தை சாப்பிட்டு இதெல்லாம் காரமா அப்படின்னுவோம். கரெக்டாக இல்லையா? நம்ம தண்ணி அடிக்க முடியாமல் சைடிஷ் நிறைய வச்சுன்னு வைப்போம். சும்மா கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு அது தட்டு ஃபுல்லாக வச்சு அப்படி தானே வேடிக்கை காட்டுறதெல்லாம் வந்து. ஒருத்தர் சாதாரணமாக குஷ்டு வச்சுட்டு போயிடுவார். சில இது சரக்கு கடையெல்லாம் போனீங்கன்னா தட்டி திறந்து ஊற்றி இது பல்ல அடிப்பான், தண்ணி சர்ன்னு வச்சு கடன்னு குஷ்டு ஒரு முறுக்கோ வேர்க்கல்லையோ இல்லை எதுவுமே இல்லை, கரும சும்மா கூட என்ன பண்ணிட்டு போவான், அடிட்டு போயிடுவான். அதுலேயே முன்றான் அவனுக்கு. ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி தானே? இப்போ அவங்ககிட்ட போய் சரக்கு வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா என்ன பண்ணுவான்? இப்போ நம்ம சரக்கு அடிக்கிறோம்னாக்கா சைட் டிஷ் வச்சு காடை வாங்கி கொடுத்து, அது முட்டை வாங்கி கொடுத்து தட்டெல்லாம் வச்சு லைனாக உட்கார வச்சு ஏசுநாதர் பாட்டு கிறிஸ்து இது அது அதெல்லாம் பாட்டுங்கெல்லாம் பாடிக்கிடி மெதுவாக குடிங்கிறானாக்கா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தட்டெல்லாம் காலி பண்ணிட்டுருப்பானு சரக்கு இருக்கும். ஒரு டிசைன் அப்படி தானே? டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்ல முடியாது? அப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே டாட் நோட்டீஸ் டெத்து. ஒரு சாப்பிட்டேன் திருப்தியாக சாப்பிட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னடா திருப்தியாக சாப்பிட்டேன்னா தயிர் மோர் ஊற்றி நல்லா காஞ்ச மிளகாலாம் சுட்டு வறுத்தில் சுட்டு அதை பிச்சு கஞ்சியில் போட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டுன்றாரு. நமக்கு அதை பார்த்தாவே புளிப்பு வாசனை வந்து அது வர குழைச்சிட்டுக்கிறாரு, கொயினாயிட்டுக்குது. அதை வர அவன் குழந்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்து குடிக்குது. அவன் அவன் விளையாடனே வந்து கையை வர உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறான். இது வர வள்ளுவர் அதை பார்த்துட்டு ஒரு கவிதை இது புக் வரைய இட்டுக்கிறார், சிறுகை அழாவிய கூழுன்ட்டுக்கிறாரு. இந்த இவர் இருக்கிறார்ல, இவர் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடு வீட்டில் இருந்தார். நாய் இருக்கும் பக்கத்தில், சோறு போட்டு சாப்பிட்டு இருப்பார், பக்கத்தில் உட்காந்துருக்கோம் நாய். தேவைப்பட்டால் தட்டிலையும் அதை நக்கிட்டு போயிடும். சும்மா அப்படி திரும்பிட்டேன்னு வச்சுங்க,
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில பேர் நாயை கூப்பிட்டு நல்லா தடவி விட்டு ஆல்மா பொன்னாடி விட்டு தடவிட்டு இருப்போம், பார்த்துக்கிறீங்களா? ஆமாம் தானே? இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, நைட்லேயே துவச்சிட்டு ஸ்பூன் எடுத்து அங்கே தொடிப்பாங்க, மூக்கு சிந்தி அங்கே தான் தொடிப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? தட்டு எடுத்து அங்கே தான் தொடிப்பாங்க, எல்லாம் அங்கே தான் தொடிப்பாங்க. அது ஒரு கலராகவே மாற்றிருக்கும், பார்த்துக்கிறீங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? சுத்தமாகிடுச்சு அப்படி தானே? டேப்பை தந்து கழுவி நிற்பான். மேலே ஒரு நாய் செத்துட்ருக்கோம், உள்ள புதில் ஒரு புறாவும் வந்து செத்துட்ருக்கோம் எங்க டேங்க்கில். இப்போ சுத்தமாக தட்டு கழுவி வந்தானா இல்லையா? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இதோ போன மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ண முடியாதுட்டு தான். அதெல்லாம் ஒருத்தரும் தனி நபர் அனுபவிக்கிறது. மூன்றாவது கண் இருக்குதுன்னா காட்டு. உங்களுக்கு மூணாவது கண் இருக்குது தானே, காட்டுங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எப்படி காட்டுறதுன்னு தெரில. காட்ட முடியா? ஏன்? ஊரில் எடுக்குதுன்றீங்கல்ல, ஊரில் எடுக்குது, காட்டுங்களேன். எப்படி ஊரில் எடுக்குது? எவ்வளோ ஊரில் எடுக்குது சொல்ல முடியா? ஒரு பேர் கடிக்குதுன்றாங்க, ஒரு பேருக்கு நமிக்குதுன்றாங்க, ஒரு பேர் ஊரில் எடுக்குதுன்றாங்க. என்ன தான் எடுக்குது? அது ஊரில் எடுக்குதா, நமிக்குதா, சொரியுதுன்றாங்க. என்ன தான் சொல்லணும்? அதை அரிக்குது. சொன்ன வார்த்தை பத்தல, புதுசாக ஒன்று சொல்ல அரிக்குது. வேறு என்ன சொல்கிறீங்களா? அதான் நான் சொன்னேன் முதல்ல, நமிக்குது, சொரியுது, கடிக்குது. கடிக்குதுன்னா கடிக்குது தானே. கொசு கடிதா குத்துதாயா? கொசு குத்துதா கடிக்குதா? பல்லக்குது கொசுக்க, ஊசி வச்சு என்ன பண்ணுது? நல்லா தெரியுது தானே, படிச்சிட்டிங்க தானே. ஆனால் கடிக்குதுன்றீங்க. எனக்கு ஒரே கொசு கடிக்குது, 2 எலும்பு போட்டு தான் என்ன பண்ணியது இருக்காது? அது கஷ்டம் போயிருக்குமா இல்லையா? கொசு குத்துதா கடிதா? டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணலாம்? ஒரு பர்சனல் ஒரு ஆள், நிறைய பேர் இங்கே வந்துக்கிறாங்க. ஒருத்தர் கால் போயிடுச்சு, ஒரு கால் இல்லை, வந்தார் இங்கே. அவருக்கு அந்த கால் வலிக்குதுன்றாரு. கால் இல்லை, ஆனால் என்னவா அவருக்கு? உங்களுக்கு தெரியல எனக்கு வலிக்குது, கால் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கும் தெரியுது கால் இல்லைன்னு. ஆனால் எனக்கு முட்டி வலிக்குதுன்றார். முட்டி இல்லை, அவருக்கு முட்டி மேலே கட் பண்ணிட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு. புரியுதா? எப்படி என்ன பண்ண போகிறீங்க? அவருக்கு வலிக்குதுன்றார், வலிக்கலையா? நீங்கள் ஃபுல் ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை, அவருக்கு கழுத்து வலிக்குதுன்றார். போன ஜென்மத்தில் தூக்கு போட்டு சேர்த்துருக்கிற ஆள், அந்த வலியை மட்டும் மூளை பதிவு பண்ணி வச்சுன்னுக்குது, வெளிச்ச உடம்புல பதிவாயிடுச்சு. வந்து இங்கே வலிக்குதுன்றாரு, என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் தூங்க வச்சுட்டு, ஆமாம் வலிக்குது எனக்கும் தெரியுது, இப்போ நான் தைலம் தேய்க்கிறேன், இப்போ கொஞ்சம் மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி இப்படி கை கையை ஆட்டினா அவர் இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா. ஒருத்தர் கக்கா போய்கிறாருங்க, ஒரு முயல் குட்டி எதிர ஓடிச்சு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, உள்ள இருந்தால் முயல் குட்டி வெளியே போயிடுச்சு. போய் டாக்டர் என்ன சொல்கிறார், இது மாதிரி உள்ள வயிற்றுலேருந்து முயல் குட்டி வந்து வெளியே வந்து. அவன் டாக்டர் அது மாதிரிலாம் வராது இருக்குது, உங்களுக்கு தெரில, நான் பார்த்தேன். சரி இவனுக்கு ஒரு வழி இல்லை. நிறைய டாக்டருக்கெல்லாம் விட்டு அவரை விட்டாங்க, அவரை புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு டாக்டர் மட்டும் சரி, அவர் சைக்காலஜிலாம் படிச்சவர், சரி பைத்தியத்தில் தானே பண்ணேன், சரி பண்ணோம், ஓகே. அது போன போட்டு நான் என்ன பண்ணுறேன், 7 ஒரு முயல் குட்டி பிடிச்சிட்டு வந்து எடுத்து காமிச்சிட்டார். இதான் உள்ளே போனது, நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டோம். உள்ளே போனது வெள்ளை முயல். அப்போனா உள்ள 2-3 முயல் இருக்கும் போல. பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? இப்போ தீர்க்கலான்னு போனா, பிரச்சனை தீர்த்துடலான்னு போனால் என்ன ஆகிடுது? இப்போ நான் டெத் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி, ஆமாம் நீங்கள் ஜென்மத்திலலாம் செத்துருப்பீங்க, உங்கள் கண்களை ஆழ்ந்து ஆழ்ந்து மூடணுமா கண்ணை, ஏதோ ஒன்று மூடி இங்கே கருமத்தை அப்படியே அந்த சேர் ஒன்று சைக்காலஜிக்கல் சேரை போட்டு சுற்றுற மாதிரி டாயிங்கன்னு போட்டு மியூசிக்கெல்லாம் போட்டு நாசர் மாதிரி சின்னதாக தாடி வச்சு அப்படி தானே சைக்காட்ரிஸ்ட்னா அப்படி தானே இருப்பாங்க. நான் கூட அப்படி தான் சின்னதாடிலாம் வச்சுருந்தேன் ஒரு காலத்தில், பிஹேவியர் கன்சல்டன்ஸுன்ட்டு. இப்போ நீங்கள் தூங்குறீங்க, இப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் இருக்கிறீங்க. ஆமாம்
நான் போன ஜென்மத்தில் அது சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களே. இப்போ நீங்கள் உங்கள் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்க. ஒன்றா அது எதனா கற்பனை பண்ணி என்ன பண்ணா ஒன்று சொல்லும். இது வந்து தெரியுமா உங்களுக்கு விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கீங்க. அது அவ்வளோக்கூடாது, அதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகும். கரெக்டா? இப்போ டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அவங்களுக்கெல்லாம் இல்லையா? இருக்குமா இருக்காதா? ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, பிரச்சனையோடு வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை ஒன்றும் பண்ண முடியல, போராடுற மாதிரி இருக்குது, சந்தோஷமாகவே இல்லை நான் வாழ்க்கையில். ஒன்றே படுங்க. இப்போ உங்களுக்கு 4 வயசு. இப்போ அம்மா உங்களை தூக்கி கொஞ்சுறாங்க. ஆமாம், அப்படி கொஞ்சம் சிரிப்பாரா இருப்பார். 4 வயசோட எழுப்பி அமிச்சிட்டா என்ன பண்ணுவார்? 4 வயசோட திஞ்சுன்னு ஏமாத்தலாம். ஆனால் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது. புரியலன்னா விட்டுருங்கன்றேன் நான். ஒன்று புரியலன்னா என்ன பண்ணுறேங்க? பிறவி இல்லை உங்களுக்கு தோணுது இல்லைன்ட்டு விட்ருங்க. கடவுள் இல்லை விட்ருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. கடவுள் ஒன்று அடிக்கலாம் மாட்டார். நீ என்னை வந்து ஒத்துக்கோ, நீ எனக்கு வந்து கும்பிட்டு தேங்காய் வடி, இல்லை பைபிள் படி, குரான் படி, புக்கை படி, வேத நூல்கள்லாம் எடுத்து சின்ன பண்ணு யமனட தடபடி என்ன ஏதோ ஒன்று எழுதி வச்சுக்கிறானுங்க. யமனட தடபடி அது எப்படி படிப்பானுங்கன்னு தெரில. இது இப்போ ப்ரொஃபைலெல்லாம் அதான் வச்சுக்கிறானுங்க. யம தடபடி நிறைய புக்குங்கெல்லாம் வர வச்சு தமாசா இருக்குது. இன்னும் அந்த கான்டாக்ட்லேருந்து வர போலையா சனி எனக்கு மெசேஜ்னா போட்டு என்னை கான்டாக்ட்லேருந்து எடுத்துடுறான்னு கூட சொல்லலாம். அதுவும் சொல்கிறது தைரியம் இல்லை போல். நான் அது புறம்போக்கு சமாதானம் போய் இது ப்ராட்காஸ்ட் என்ன பண்ணுக்குதே போயினுக்குது சொல்லலாம்ல. எப்போ போர் அடிக்குது என்ன உன்னாட பேசி கொஞ்சம் தயவுசெய்து என்ன பண்ணுங்க, என்ன கான்டாக்ட்லேருந்து எடுத்து விட்ருங்கன்னு சொன்னால் கூட எடுத்து விட்ருவேன். டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். தேவையில்லைன்னு தான் கடவுள் என்ன பண்ணி வச்சுக்குது, மறைச்சி வச்சுக்குது. இறைவி ஞாபகம்லாம் வச்சுருந்தா என்ன ஆகும்? நமக்கு பிறந்ததுலேருந்து ஃபுல்லாக ஞாபகம் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க நீங்கள். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படி இருப்பீங்க? ரொம்ப கஷ்டம். ஒன்றும் நான் இவனை பார்த்த உடனே திட்டுறதெல்லாம் ஞாபகம் வருது, என்ன ஆகும்? ஐயோ இதை சொன்னானே, அதை சொன்னானே, ஊரிக்கு சொன்னானே, பிரிக்கு சொன்னானே, உள்ள பருப்பு இருக்குது நானே, நம்ம என்ன பருப்புன்னு வர கேட்பீங்க நீங்கள். பிரச்சனையே இல்லையா? இது என்ன பண்ணிட்டுக்கிறான்? நடந்ததெல்லாம் மறப்பது தான். அப்படி தானே நினைக்கிறதுனால தான் துயரம். மறந்துட்டா பிரச்சனை இல்லையே. மனுஷனா எல்லாம் பேசுவான், என்னடா இப்போ இருந்துன்னு போடான்னா என்னப்பா துரோகம் பண்ணுறது இதெல்லாம் சராசரி மனுஷனோட இயல்பு தான். என்ன இருக்குது விட்டு எப்படி இருக்கலாம்? அதையும் நினச்சிருந்தா கஷ்டம். வாழ முடியும்? ஒரே கஷ்டம்தான். தொடர்பு தெத்து பெருக மாட்டேன், எண்ணி நிற்பேன் எத்தனை குச்சிக்குதுன்ட்டு. ஆமாம், நேற்று தொடப்பத்தில் 40 குச்சி இருந்து இன்றைக்கி தொடப்பத்தில் 60 குச்சிக்குது. அலமா உட்காந்து முடிய நீ நிற்பேன். ஏன் மயிரா போச்சுன்னு வந்தால் தான் வாழ முடியும். அதனால் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட்டு நிம்மதியாக இருங்க. போட்டு என்ன பண்ணாதீங்க, குழப்பாதீங்க. வர்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, ஆமாம் பிறவி இருக்குது, டெத் எக்ஸ்பீரியன்ஸு உனக்கு புரிய வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, மீண்டும் சாவாத அழகாக சொல்லிவிட்டு உடம்புலேருந்து மனசை இல்லாமல் மனசு இல்லாமல் ஆகிட்டு அழகாகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பொறுத்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.